ஒரு அரசு எந்திரத்தை அரசை முழுக்க பயன்படுத்துவது தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு. நீங்க இதுக்கு எதுக்கு ஆட்சி பண்ணி முடிச்சவங்களை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒரு கட்சி வேலைக்கு இது யாரு கேட்குது? விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டிருக்குன்னு தெரியுது இல்ல, இவ்வளவு நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடுபட்டது எப்படி தெரியும்? முதல்ல குடும்ப தலைவிக்கு 1000ன்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க. உங்க வாக்குறுதி அதுதான். வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க பிறகு இப்ப 6 மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்கள் விடுபட்டவங்களுக்கெல்லாம் நாங்க கொடுக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளுதுன்னு சொல்லி எதுக்காக திரளுது? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? இந்தி திணிப்புக்கு எதிராவா? இல்ல வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா? இல்ல எதுக்காவது சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு இருக்குதா? இல்ல நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அந்நிய முதலீடுகள் இங்க தொழில்களை ஆக்கிரமிக்குது, அப்படி ஏதாவது? ஒன்னும் கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு தரணும்? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? வீடு தேடி அரசு, வீடுதோறும் அரசு. ஒரு பாறை உந்து மேல அரசு முத்திரையை ஏத்திக்கிட்டு இப்படி போற மாதிரி பல 100 கோடி விளம்பரம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாது. அதுக்கு தெரியாது. செய்தி அரசியல் தான். இவ்வளவு காலம் எங்க போச்சு? நீங்க வாங்க சென்னைக்கு எல்லா தூண்களையும், மெட்ரோ அந்த தொடர் வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு பாறை உந்து மேல ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரை. வீடுதோறும் அரசு, வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். யாரு? ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம், எல்லாரும் ரோடு தேடி போராடிட்டு இருக்காங்க. இவங்க வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுது வீடு தேடி? யார் வீட தேடி போகுது? யார் வீட தேடி போகுது? தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா? தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு போகுதா? 3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான். அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விடுதலை போராட்டத்தை பத்தி கேட்டிருக்கு. எது? விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதையெல்லாம் நீங்க சகித்து கொண்டுதானே இருக்கிறீங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பொது அறிவு கேள்வி.